ஏன்பா இந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன். கசாப்பு கடை வியாபாரம் 6 மாசத்துல நாரி போச்சு. கடையை இழுத்து மூடிவிட்டேன். அப்புறம் என்ன வாங்கின கத்திலாம் வேஸ்டா போயிருமன்னு பார்வர் சாப்பு வச்சு விட்டேன். ஏயா என் காதை பத்தி கேட்டாங்க உன் கதையை பேசிக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் பொறுமையாரியா, பையன் தேடிக்கிட்டு இருக்கல்ல. யோ நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வரும்போது 2 காதோட தான் வந்தியா? சத்தியமா 2 காதோட வந்தியா? யாரையாவது ஒரு காதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா இதோ கிடைச்சிருச்சு. யோ நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா, இதான உன் காது? அப்படின்னா உன் கை வச்ச நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு 100 கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும், ஒட்ட வச்சுக்க. அடேய் ஒண்ணே. என்னையா ஒண்ணே? நான் சேவிங் பண்ணும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி ஓடு, இல்ல காது ஒட்டாது. ஐயோ சார், ஸ்கோர் என்ன சார்? இதையா ஸ்கோர்? நான் முழிக்கிறேன். என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவான். டேய், இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு. வாங்க. முண்டா முண்டா. ஏண்டா முடி வெட்டுறதுல இருந்து 3 வேளை முழுங்குற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு? என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயிற்றுச்சல். நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போனோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகடி பிலிம்ஸ் சார், கை விடுங்க சார். மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ். டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ். ஆமா, உனக்கு எப்படி தெரியுது? டைட்டில் என்ன சார், கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெரு தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுகிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கு அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா? உன்னுடைய 3வது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுரை வடிக்கிறதுக்காக இங்க தொங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான். டேய், இது எப்படி உன் கையில வந்தது? மகடி பிலிம்ஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க. சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார அங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே 1 ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கும். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் சொல்லல, அதுவும் உங்ககிட்ட. யோ இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக்லாம் நொறைய கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொறைய கேக்குறடா. என்னது? மாமா என்ன பண்றீங்க? காது காது இனிமே கேட்காது. எடு, 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு. குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தையே இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ்
நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி சாப்பிடுவாங்க. யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவையா ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டு கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே. அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. என்னங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையாவது மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும்போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே கீழா போச்சு. சித்தப்பா எந்திரிங்க. அப்பா, நீ சுத்துனதுல உடம்பு நகர புரியல. ஆமா, என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வைடா. ஓகே, நல்ல ஃபேமிலி. ஏயா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன. சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே, நீ ஒரு உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் தெருப்படி தெருப்படி தெருப்படி. யோ, இத தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி மூதேவி மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டாது? ஏயா, நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. ஏய், என்ன திமிரு இருக்கு உனக்கு? இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்ல முடியும். அடா, எப்படா வந்த? இப்பதான். என்னது? கையை காட்டு. என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற. சும்மா இரு பசு. அப்பா, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாக அடி வாங்கியிருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பானுங்க. நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டாட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லத்தா துடிச்சிட்டா, தாங்கையும் குளிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காளு. அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல, கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடைஞ்சு போச்சான்னு பாக்குறா.
இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிடணும் உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்ப. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு. என்ன குடும்பமே எதுக்குது? கிங்கினி 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 அடே ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர. என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான். காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன், இது தப்பா? காதலா? மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உனக்கு காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற. இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச். நல்லா கவனி. உயிருக்கு உயிரா நேசிக்க பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமீடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பழம் வாங்கணும்னா அந்த காதலன் கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும், அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போனப்புறம் தான் அந்த மடையனுக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார், வாங்காம அவனால போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான்? தெரியலையே. 10 மைல் ஓடி வந்துற மூச்சு வாங்கி இருப்பான். ஆவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்சி மோர கட்டைக்கு சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோ எல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். மரம்மா. ஒரே தொல்லை. யார் அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம்ல இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது. இங்க யார் ராசத்தா? என் காதலியே சாகடிச்சிட்டியே. இனிமே வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கேன். 500 ரூபாயா? அது நீ தான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மோவர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற. ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவன. பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க. நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரியா? சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய நினைவுக்கு வந்துடுச்சு. போதும், நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளிகிழிப்பா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு
அவ விரல நீட்டினா. தாலியா மோதிரமா, புடவையா கவுனா, சர்ச்சா கோவிலா, மந்திரமா ஜபமா, இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கிற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடைஞ்சல். இது மனத்தனம். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. Shall we see? பாப்பமா. சேலஞ்ச சவால அக்செப்டட். ஒத்துக்கிறேன். ஓகே சரி. bloody fool. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்ல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓடுறா. டேய், இன்ஜின்ல என்னடா ப்ராப்ளம்? என்னப்பா அது இன்ஜினுக்குள்ள ஏதோ 10-15 பாம்பு படுத்துற மாதிரி ஒரே வயர். எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது மெக்கானிக் கூப்பிடணும். தம்பி இங்க வா, இங்க வா. நீ என்ன பண்ற? இந்த இன்ஜினுக்குள்ள பூந்து அங்க என்னன்னு பாரு. என்ன நம்ம ஆனந்தன ஆனந்தன வந்திருக்கு. ஆனந்தன வந்திருக்கு. ஆனந்தன வந்திருக்கு. சத்தம் போடாதீங்க. சும்மா இருங்கப்பா. ஆனந்த் சார், எங்க பேட்டையில 10 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் நடத்துறோம். வந்தது வந்தீங்க, உங்க தலைமையில நடத்தி கொடுத்துருங்க. நானும் சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துக்கிறது இல்ல. உன்னை யாரையா கூப்பிட்டது? தம்பி, நீங்க வந்து கொஞ்சம் தலைமை தாங்கி வாழ்த்தணும். உங்களுக்கு புண்ணியமா போகுது. வாங்க வாங்க. நானும் வரேன்பா. என்ன விட்டுறேன்? தம்பிக்கு தங்கமான மனசு. என்ன இருந்தாலும் கல்யாணம் செய்ய மாட்டேன். என்ன மாப்பிளைய கூப்பிட்டு வச்சிருக்கேன் இந்த காரியத்தை. மாமா, இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தது. அது அப்படியே ட்ரீட்மெண்ட்டை மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய்கிட்ட சொல்ல. அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்படிங்கிறீங்க? ஓகே, தேங்க் யூ. நாய்கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்கதான் இருக்கியா? ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க. உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லீங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களாம் வாங்க. இவரு மிஸ்டர் மனோகர். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்தசாரதி. இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதங்கெல்லாம் செல்லமா பரமக்குடி, காந்தி சாலை, KS அதியமான், நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்க. சரி, உட்காந்து கதையை சொல்லுங்க. வேணாங்க, எனக்கு நின்னுகிட்டே சொன்னாதான் பிடிக்கும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல். திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாக். சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11. ஒரு வீட்டுல போன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா. ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப்ப திருமணம். ஜங்ஷன் அப்படி திருமணம். ஜங்ஷன் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருமணம். ஒரு கத்தி.
இங்க வா. என்ன? நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்லக்கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கிற ராதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லிடுறேன். என் வயசுக்கு நானே புராண கதையா கேட்பேன், காதல் கதை தான் கேட்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத. கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்டை மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன? அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. சார் சார் யாரு? சார், நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன் யார் சார்? கே நான் தான், கல்யாணராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாப்பம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரக்காளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட்டே பேசிட்டு இருக்கேமா, உட்காந்துக்கமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல சார், ஒண்ணுல. உங்க வீடு நன்னா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? இது என்ன ரூம் சார்? பெட்ரூமா? ஆமா, என்னுடைய பழைய பெட்ரூம். இப்ப ஆத்துக்கு தேவையில்லாத சாமானெல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா ஆமா, குழந்தை எங்க வந்தே, என்ன சமாச்சாரம் சொல்லலையே? சார், நீங்க ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் தானே? ஆமா. நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் எழுதிருக்கா. உங்க ஆத்து தபால் எங்க ஆத்துக்கு வந்துடுது. எங்க? ஆமா, தவறி போய் வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பு. இருமா வரேன். மாமி மாமி, பாத்தேல உங்க ஆத்து மாமாவ மேன கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம், சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சுன்னு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேள், நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பரம குழந்தை ஏற்கனவே அவ தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னீங்கன்னா நேரா தாமரை குளத்துல போய் படுத்துட்டு எழுதிக்க மாட்டான். இவர் எப்போ இப்படிதான் என்னை யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா ஒரு பொறுக்கவே பொறுக்காது. சொன்ன எரியாதோ? நெருகோ படங்க. தா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி கேட்காம போக மாட்டான். SS ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா. 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மணிக்கு மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோ. காத்தோட்டமா இருக்கட்டும்னு யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானோ என்னவோ. சாயங்காலமா நீ போயிட்டு வாடா கொண்டே. நீ போறேன்னா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். எந்த பட பையன் 5:30 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா. ஐயோ வேண்டாம் சார், நீங்க ஏன் பாவம் அங்கெல்லாம் போனோம்? இவரே போட்டோம், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி, நீங்களே சொல்லுங்க மாமி. உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு மகாலட்சுமி. வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூசு. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க. ராதா, கைய விடுங்க. என்னமோ விளையாட்டுக்கு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே. இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல. ராதா, நான் சொல்றத கேங்க. வாங்க பட்டாணி சூப். தேங்காய் மாங்காய் பட்டாணி சூப். தம்பி, எனி ப்ராப்ளம்? அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா? தம்பி, அப்போ ஒன்று செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க, கொடுங்க. என் சுண்டலை தரேன், இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க.
பேச்சு என்ன பாட்டே வரும். கொடுங்க கொடுங்க, தயங்குறீங்களே. இந்தாங்க, இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. வைங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். என்னடா வெள்ளை பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே. மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன் உன் கதையில வர ஹீரோ வெண்ணெய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மா இருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா. செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா தின்னா கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றம், எதிலும் ஏமாற்றம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துணிச்சா. ஒரு முடிவு எடுத்தா. நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலியை கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அழுதா. மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா. அங்க ஒரு சிகப்பு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன். எப்படி மாமா? மாமா மாமா, ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க. நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்போ நான் என்ன செய்வேன் மாமா? மாமா. ராதா, என்னாச்சுப்பா? சக்சஸ். நல்ல வேளையா நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ, நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி இருப்பேன்.